ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவீன். ஸோ ஐக்யூ கிட்ட இருந்து அடுத்ததாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றத ஐக்யூவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐக்யூடைய Z7 சீரீஸில் ஐக்யூ Z7 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் ஆக போகுது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐக்யூ Z7 Pro 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இந்த லீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் வந்துச்சு. பட் அப்போ வந்து லீக் என்னன்னா நமக்கு சைனாவில் ஐக்யூ Z7 வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்போ சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஐக்யூ Z7 Pro இப்போ வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதே ஸ்மார்ட் ஃபோன், பட் அதில் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நமக்கு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஐக்யூ Z7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இமேஜை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐக்யூ Z7 Pro இந்த மாதிரி ஒரு இமேஜை போட்டு கம்மிங் சூன் அப்படின்ற போது போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாமா. மற்றபடி இந்த இமேஜில் இருந்து அடுத்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது அப்படின்றது இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வாட்டி ஐக்யூ Z7 Pro ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வராங்க. பட் இது வந்து நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ்லாம் கிளியராக தெரியல. பட் ஐக்யூ அப்படின்னும் போது அவங்க எப்பவுமே கேமிங் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டச் ஆம்லேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் 360 Hz டச் ஆம்லேட் மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். பட் அதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் ஆனால் இந்த வாட்டி இந்த ஐக்யூ Z7 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் குவாலிட்டிலையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு முன்பக்கம் பின்பக்கம்லாம் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது ஆக்சுவலி இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக ஐக்யூ Z7 Pro பற்றி இதுக்கு முன்னாடி வந்து லீக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே லைக்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு ஓகே தான் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ், ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இது நமக்கு முன்னாடி வந்து அதே லீக் தான். ஆக்சுவலி கீக் பெயின்ஸ் ஒரு வெப்சைட்லாம் கூட இப்போ லிஸ்டிங் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் Snapdragon 782G ப்ராசஸர் இருக்கும்னு. ஸோ அது இப்போ அஃபிஷியல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ Z7 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது நமக்கு ரீசெண்டாக தெரியும் OnePlus உடைய Nord CE3ல் யூஸ் பண்ணியிருந்த ப்ராசஸர். ஸோ அது காம்படிஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். Snapdragon 778G இருக்குல்ல, ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸிங் என்ன அப்படின்றது இல்லை. மோஸ்ட்லி 25,000-30,000 வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு பார்க்கும்போது ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ப்ராசஸரோட இதில் நமக்கு LPDDR4X அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ LPDDR5 மாதிரியான ரேம் டைப் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மொபைலுடைய கேமரா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி கேமரா வைஸ் நமக்கு ஐக்யூ Z7லேருந்து பெருசாக இந்த ஒரு அப்கிரேடும் இருக்காது, அதே கேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்க்கும்போதுமே கேமராவுடைய செட்டப் ஆக்சுவலி அதே மாதிரி தான் இருக்குது. பிரைமரி 64 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட்டட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போர்ட்டிவ் கேமரா 2 மெகாபிக்சல் இல்லைனா 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி 3 கேமராவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த 64 மெகாபிக்சல் பிரைமரி OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ்லாம் பெருசாக இல்லை. பட் ஐக்யூ Z7ல் பார்த்தோம்னா நமக்கு சாம்சங்குடைய GW3 அப்படின்ற மாதிரியான சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அதே சென்சார் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ Z7 Proலையும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேபி இங்கே நமக்கு அந்த கர்வ்டு டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க, Snapdragon 82G ப்ராசஸர்லாம் இருக்குது அப்படின்னும் போது இப்போ கேமரா வேணும் டவுன் பண்ணணும்னு நினச்சி ஆம்னிவிஷன் சென்சாரை கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்லாம் தெரியலை. ஸோ சென்சார் என்ன அப்படின்றது கிளியராக தெரியல. பட் 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரப்போகுது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்கும். இது போக AMOLED டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி மொபைலுடைய லுக்கெல்லாம் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெருசாக தெரியலை. பட் கண்டிப்பாக ஐக்யூ அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஐக்யூ கிட்டேருந்து அடுத்து வரப்போகிற இந்த ஐக்யூ Z7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் இதான். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இதான் ஸ்பெக்ஸாகவும் அஃபிஷியலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெக்கோடு தான் வரும். அண்ட் லான்ச் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ப்ரைஸிங்கும் நாம் எதிர்பார்க்கறது 25,000-30,000 ப்ரைஸிங்குள்ளே OnePlus Nord CE3 அதுக்கு காம்படிஷனாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ மற்றபடி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த IQoo Z7 Pro 5G இதோட லீக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் OnePlus Nord CE3க்கு காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.